ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சரி, ஓகே, நம்ம மணி 11 ஆச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. ஆனா சார் வந்து முதல்ல கடந்த வாரம் வந்து ஈக்குவலியர் வந்து நம்ம 6 கேள்வி வரைக்கும் முடிச்சோம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம ஈக்குவலியர் செட் முடிச்சுட்டு பிறகு வந்து ப்ரீ ஈக்குவலியருக்கு வந்துடும். ஓகே, ஏன்னா ஈக்குவலியர் முடிச்சிட்டோமா அவங்களோட செட் பேப்பர் 1 முடிச்சிட்ட மாதிரி கணக்கு. ஓகேங்களா, கடந்த வாரம் வந்து 6 கேள்வியோட நிப்பாட்டிட்டோம். இயர் 2 இருங்க. இயர் 2 நீங்களும் அந்த ப்ரீ ஈக்குவலியர் பேப்பர் செய்யணும், செஞ்சா பெட்டர். அதான் இயர் 2 இயர் 3, 4 வந்து நான் ஒரு குரூப்ல போட்டிருக்கேன். கேள்வி வந்து குறைய ஒரே மாதிரி இருக்கும். இயர் 2 வந்து நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கத்துக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம அந்த ஈக்குவலியரோட அந்த மீத கேள்வி முடிச்சுட்டு பிறகு வந்து ப்ரீ ஈக்குவலியரோட செட் 2க்கு போயிடும். ஓகே, ஓகே, சரி. ஓகே, சரி, பாத்தீங்கன்னா ஈக்குவலியர் ஓகே 24 பேர் இருக்கீங்க. சரி சரி, பாத்தீங்கன்னா ஈக்குவலியர் வந்து சார் வந்து அன்னைக்கு 6ஆவது கேள்வியோட டைம் இல்லை, நான் நிப்பாட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 7ஆவது கேள்வி கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சோஃபி ரோல் டை. டைனா அந்த தாய்த்த கட்டை சொல்லுவோம்ல, நீங்க அந்த விளையாடு இந்த டை நீங்க விளையாடுவீங்களா, இந்த தாய்த்த கட்டைன்னு சொல்றோம்ல, அது இதெல்லாம் வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்க என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு டாட் இருக்கும், அப்புறம் 3 டாட் இருக்கும். ஓகே, அப்புறம் 4 டாட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரோல் பண்ணுவீங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் டை. ஓகே, சோஃபி ரோல் டை 4 times. ஓகே, 4 தடவை அது அவங்க இது பண்றாங்க, ரோல் பண்றாங்க, and score a total of 23 points. ஓகே, ஸோ அவங்க 4 தடவை ரோல் பண்றாங்க வச்சுக்கோமே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு 4 பாக்ஸ் போட்டுக்கீங்க. ஓகே, ஸோ டோட்டல் வந்து 23 அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ how often she roll a 6. அப்ப அவங்க 4 தடவை இந்த ரோல் பண்ற டைம்ல எத்தனை தடவை அவங்களுக்கு 6 கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு? யாரோ வந்திருக்காங்க. 3 times sir. 3 times sir. 3 times. ஓகே, பாப்போம். 4 times sir. 4 times. 4 times sir. 3 times. ஓகே, நம்ம பாப்போம். சரி, லெட்ஸ் சே ஓகே, அவங்களுக்கு வந்து 6 வந்து ஒரு தடவை தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். 6 ஒரு தடவை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா 23 கிடைக்கணும். அந்த அந்த 4 தடவை அவங்க ரோல் பண்ற டைம்லயே அவங்களுக்கு வந்து டோட்டல் 23 வரணும்னா, அப்ப மேக்ஸிமம் நம்பர் தான் நம்ம போடணும். லெட்ஸ் சே 6 வந்து ஒரு தடவை தான் கிடைச்சிருக்கு அஸ்யூம் பண்ணுவோம். அப்பனா மற்றதெல்லாம் நீங்க 5 வச்சா கூட, லெட்ஸ் சே மற்ற 3 தடவையும் 5 கிடைச்சா கூட நீங்க 23 கிடைக்குது அவங்களுக்கு. 15 plus 6 you maximum will get 21. இதுல வந்து உங்களுக்கு 21 தான் கிடைக்கும். எப்படி 6 ஒரு தடவை கிடைச்சிச்சுன்னு சொன்னா 23 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகேங்க, வெயிட், யாரோ வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம், அடுத்த பாசிபிள். ஓகே, ஓகே, லெட்ஸ் சே 6 வந்து 2 தடவை கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. லெட்ஸ் சே 2 தடவை கிடைச்சிருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணோமா, அடுத்த 2 மேக்ஸிமம் வந்து 5 போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா இதுல எவ்வளவு கிடைக்குது? 10 22 கிடைக்கும். 23 கிடைக்க சான்சஸ் இல்ல. ஓகே, சரி, அப்ப ரெண்டும் வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம 3 போட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாசிபிள் வந்து பாருங்க. ஓகே, இப்போ 6 வந்து 3 தடவை கிடைச்சிருக்கு அப்படின்னா 4 தடவை 5 மேக்ஸிமம் போட்டுட்டோம் சொன்னா, ஸோ திஸ் ஒன் வில் 18 plus 5 23 coach. ஓகே, ஸோ 6 வந்து 3 தடவை கிடைச்சி
அடுத்த ரோல்ல வந்து 5 கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா then you got possible to get 23. Let's see 4 தடமே 6 கிடைச்சிருக்கும் வச்சுக்கோமே 6 6 6 6 னா you will get 24. but you want 23 தான் அவனுக்கு டோட்டலா கிடைச்சிருக்கு. அப்படின்னா 4 தடையும் அது வரல, இதுவும் வரல. அப்படின்னா எக்ஸாக்ட்லி 3 தடை 6, ஒரு தடை 5 கிடைச்சா got possible to get 23. so answer is 3. okay. ஓகே 27 பேர் இருக்கீங்க. அடுத்த கேள்வி போயிருவோம். ஓகே a certain film lasts 90 minutes. ஓகே படம் வந்து ஒரு படம் வந்து 90 நிமிஷத்துக்கு ஓடுது. ஓகே it begins at 17:10. ஓகே 17:10 அப்படின்றது வந்து 24 hour சிஸ்டம்ல இருக்கு. நம்ம டைம் வந்து 12 hour சிஸ்டமோ we got 24 hour system. okay. So when 17:10 it is a 24 hour system. 24 hour system which is equal to 5:10 p.m. okay. 17:10 வந்து 5:10 p.m. இது வந்து நம்ம சிலபஸ்ல இருக்குது. நம்ம 12 hour systemமும் படிப்போம், 24 hour systemமும் படிப்பீங்க நீங்க. ஓகே சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா just minus 12. ஓகே 13 14 just I give the key லாம் 13 14 15 16 அது வரைக்கும் 23 வரைக்கும் இருக்குல்ல. ஸோ அது நம்ம நார்மல் டைமுக்கு மாற்றுறது, அதாவது 12 hour சிஸ்டம்க்கு மாற்றுறதுக்கு 12 மணி நேர முறைமை அப்படின்னு சொல்லுவோம். 24 மணி நேர முறைமை, 12 மணி நேர முறைமை, அது தமிழ்ல படிச்சீங்கன்னா. ஓகே வாட் யூ டூ ஜஸ்ட் minus 12. அது 13க்கு மேல உள்ளதை 12 நீங்க கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் டைம் நம்ம நார்மலா பார்க்குற டைம் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதாவது 12 மணி நேர முறைமைக்கு மாத்திடலாம். ஓகே ஜஸ்ட் minus 12 then you get 5:10. ஓகே சரி, அப்போ 5:10க்கு அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே 5:10க்கு அந்த மூவி படம் ஸ்டார்ட் பண்ணுது. During the film there are 2 advert breaks. விளம்பரத்துக்கு கொஞ்சம் டைம் விடுறாங்க. ஓகே நம்ம நாட்டுல அது மாதிரி இல்லை. ஆனா மற்ற நாட்டுலாம் பார்த்தோம்னா படம் ஓடுனாங்கன்னா இடையில டைம் விடுவாங்க, ரெஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டைம் விடுவாங்க. நம்ம நாட்டுல நேரா படம் ஓடிடும். ஓகே ஸோ அந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 8 நிமிஷம், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 5. ஓகே அப்ப 5:10க்கு படம் ஆரம்பிச்சு படம் வந்து 90 நிமிஷம், படத்தோட நீளம் வந்து 90 minutes. இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 8 minutes and 5 minutes. அப்படின்னா படம் எத்தனை மணிக்கு முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃப்ரேம், வாட் இஸ் த ஃப்ரேம் ஒர்க், அதாவது என்ன நம்மளோட அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5:10 வீணா யாரோ வந்திருந்தாங்க, சாரி இன் பண்ணிடுறேன். ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம் என்ன பண்ணோம், யூ ஹேவ் டு பிளஸ். நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஃபார்முலர் இங்கே கொடுக்குறேன். இந்த 3 ஃபார்முலர் வந்து நம்ம மற்ற டைம் ரிலேட்டட் குவெஸ்டனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஸ்டார்டிங் எண்டிங் டைம், லெட்ஸ் சே எண்டிங் டைம் நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் முடிகிற டைம் கண்டுபிடிக்கணும்னா வாட் யூ மஸ்ட் டூ, டேக் த ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங்கா எப்போ ஆரம்பிச்சிச்சோ பிளஸ் வித் டியூரேஷன், கால அளவோட கூட்டணும். ஓகே ஸோ எண்டிங் ஈக்குவல்ஸ் டு ஸ்டார்டிங் பிளஸ் டியூரேஷன். ஓகே லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி கேள்வி வருதுன்னு வச்சுக்கோமே, கணக்கு பண்ண சொல்லி. ஸோ வாட் யூ மஸ்ட் டூ, யூ மஸ்ட் டேக் எண்டிங் டைம், முடிஞ்ச நேரத்தை யூ மைனஸ் வித் டியூரேஷன், கால அளவு. டியூரேஷன்ன்றது எவ்வளவு நேரம், இப்போ லைக் 90 minutes வந்து டியூரேஷன், கால அளவு, இவ்வளவு நேரம் ஓடி இருக்குல்ல, அப்போ 90 minutes வந்து டியூரேஷன். ஓகே இஃப் யூ ஃபைண்ட் டியூரேஷன் கணக்கு பண்ண போறீங்க, யூ வாண்ட் டு கால்குலேட் த டியூரேஷன் எவ்வளவு நேரம் அப்படின்னு. ஸோ வாட் யூ மஸ்ட் டூ, take the ending time, you minus with starting time. Okay so memorize இந்த ஃபார்முலா வந்து நம்மளோட சிலபஸும் நம்ம நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். காலமும் நேரமும் அந்த டாபிக் படிக்கிறீங்க, அந்த டைம் அந்த டாபிக் படிக்கிறப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஸோ got 3 பேசிக் ஃபார்முலா. ஓகே ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறது வந்து எண்டிங் டைம்.
எப்ப முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப எண்டிங் டைம்னா ஸ்டார்டிங் டைம் எடுத்து டியூரேஷன்லாம் நீங்க பிளாஸ் பண்ணணும். தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு முதல்ல கான்செப்ட் விளங்கணும்ல. அப்ப 5:10 யூ மஸ்ட் பிளாஸ் வித் 90 மினிட்ஸ். ஏன் 90 மினிட்ஸ்? படம் ஓடு, அது அந்த டியூரேஷன் அது பிளாஸ் பண்ணிட்டு பிளாஸ் இங்க அட்வர்டைஸ்மெண்ட் 2 அட்வர்டைஸ்மெண்ட் அதையும் அந்த டியூரேஷனும் நீங்க பிளாஸ் பண்ணணும். 8 + 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க பிளாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் 8 மணிக்கு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இஸ் இட் ஓகே? ஓகே சார். எஸ் சார். சரி, எப்படி நம்ம பார்ப்போம். சரி, இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும்னா எஸ் சார். ஓகே, ஸோ இந்த எண்டிங் டைம் ஸ்டார்டிங் டைம் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களோட டைம் வந்து 24 hour சிஸ்டம்ல இருக்கணும். 24 hour சிஸ்டம், இந்த ஸ்டார்டிங் டைமும் அந்த எண்டிங் டைம்லாம் வந்து 24 hour சிஸ்டம்ல இருக்கணும். தட் இஸ் ரிக்வயர்மெண்ட். ஓகே, அது ஒரு விதி. ஓகே, என்ன பண்ண போறேன் இப்ப, அவன் வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து அந்த கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா 24 hour சிஸ்டம் தான் கொடுத்துருக்கான். நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ரைட்டா? யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். துளசி டீச்சர் வணக்கம். துளசி டீச்சர் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் வந்து என்னது? ஸ்டார்டிங் டைம், தட் மீன்ஸ் 17:10 I plus with duration. So what's the duration? 90 minutes. So I plus it 90 na. Okay, மொத இதை plus பண்றேனே. So plus பண்ணா what you will get? 0. 1 + 9 is 117. ஏன்னா இது வந்து hour, இது வந்து minutes. நீங்க அப்படியே நார்மலா கூட்டுற மாதிரி கூட்ட முடியாது. மினிட்ஸ் வந்து மினிட்ஸ்லயும், ஹவர் வந்து ஹவர்லயும் நீங்க கூட்டணும். ஸோ அது டைம் வந்து நம்ம அப்படிதான் கூட்டணும். நீங்க நார்மலா 1 + 9 = 10, இங்க கோசங்க 1 அப்படி போட முடியாது. நார்மலா எடிஷன் செய்யற மாதிரி இந்த டைம் எடிஷன் செய்ய முடியாது. மினிட்ஸோட காலம்ல மினிட்ஸ், ஹவரோட மணியோட காலம்ல மணியும். ஓகே, இப்ப இப்படி வந்தோடனே ஐ நோ ரெடி 60 நிமிஷத்துக்கு 60 மினிட்ஸ்க்கு மேல போயிட்டாலே ஐ கேன் கன்வெர்ட் இட் டு 1 hour. ஒரு ஹவரா மாத்திக்கலாம். ஓகே, 120 மினிட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சைட்ல யூ கேன் கன்வெர்ட் இட் டு 2 hour. 180 மினிட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா யூ கேன் கன்வெர்ட் இட் டு 3 hour. அப்ப நீங்க பார்த்தோமா 100க்கு மேல 60க்கு மேல போயிடுச்சு, ஆனா 120 குறைவா தான் இருக்குது. தட் மீன்ஸ் மேக்ஸிமம் இந்த 100 மினிட்ஸ்ல இருந்து நான் ஒரு 60 மினிட்ஸ் வந்து ஹவரா மாத்திக்கலாம். ஸோ வாட் யூ மஸ்ட் டூ, மைனஸ் வித் 60 பிளஸ் வித் 1. ஓகே, இங்க 60 மைனஸ் பண்ணிட்டு அங்க பிளஸ் 1 பண்ணிக்கலாம். என்ன அர்த்தம்? இந்த 100 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் மட்டும், இந்த 60 நிமிஷம் மட்டும் எடுத்து ஒரு ஹவரா மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா you get 40 and here will be 80. ஓகே, இது இன்னும் முடியல. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க 2 அட்வர்டைஸ்மெண்ட் 8 மினிட்ஸும் 5 மினிட்ஸும் சேர்த்துட்டோமா 13 நிமிஷம் ஒரு நீங்க சேர்த்துடலாம். ஸோ இன்னும் நீங்க பிளஸ் 13 பண்ணீங்கன்னா, ஏன் 13னா 8ம் இங்க 5ம் பிளஸ் பண்ணீங்கன்னா 13 நிமிஷம் விளம்பரத்துக்கே போயிடுச்சு. ஸோ இதை பிளஸ் பண்ணீங்கன்னா ஃபைனலி யூ கெட் 53. அங்க 18 தான். ஓகே, ஸோ 1853 வரும். 1853 எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, here. So answer is D. ஆனா நம்ம நீங்க அப்படி மனக்கணக்கு செய்வீங்க, சில பேரு மனக்கணக்கு செய்வீங்க. இஸ் இட் ஓகே? ஆனா சார் இந்த ஒரு கேள்வியில நிறைய விஷயம் உங்களுக்கு விளக்கணும், நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ளீஸ் மெமரைஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, எண்டிங் டைம் கணக்கு பண்ணணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா, ஸ்டார்டிங் டைம் கணக்கு பண்ணணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா, டியூரேஷன் கணக்கு பண்ணணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா, அண்ட் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட்ஸ். The starting time and ending time must be in 24 hour system. 24 hour systemல இருக்கணும். மாத்திட்டு தான் நீங்க சரி. யார் வந்திருக்கா? ஓகே, 31 பேர் இருக்கீங்கம்மா. சரி, நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். 4 point questions வந்துருச்சு இப்போ. ஈக்குவலியா? ஓகே, ஸோ பாருங்க. In a dance group there are 25 boys and 19 girls. ஓகே, ஒரு டான்ஸ் குரூப்ல 20. ஓகே,
ஆட் பண்ணிட்டேனே. சரி, ஓகே. ஒரு டான்ஸ் குரூப்ல வந்து 25 ஆண்களும் 19 பெண்களும் இருக்காங்க. அதான் அந்த இது. ஓகே, சரி. 25 பாய்ஸ் வந்து 25 பேரு பாய்ஸ், அண்ட் கேர்ள்ஸ் got 19. Yeah, சரி. Every week 2 more boys and 3 more girls join the group. Okay, இது அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நம்ம மறந்துடுவீங்க. Every week 2 more boys and 3 more girls. Okay, ஆண்கள் வந்து 2 பேரும் பெண்கள் வந்து 3 பேரும் ஒவ்வொரு வாரமும் ஜாயின் பண்றாங்க. Okay, after how many weeks will there be the same number of boys as the girls in the dance group? எப்ப எந்த வாரத்துல after how many weeks, okay, எத்தனை வாரம் கழிச்சு ஆண்களும் பெண்களும் எண்ணிக்கை சேமா இருக்கும்? இப்ப சேமா இல்ல, ஸ்டார்டிங் இனிஷியலி தி பாய்ஸ் 25 and girls 20. okay, okay, so what you do? so இது வந்து एक्चुअली ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு வழியா செய்யலாம். ஓகே, எத்தனை பேரு இப்படி கூட்டிக்கிட்டே போனீங்க? பாய்ஸ் வந்து 2, கேர்ள்ஸ் வந்து 3. அப்ப செகண்ட் வீக்ல வந்து 27 ஆகும், இங்க வந்து 21 ஆகும். then plus with 2 plus with 3, அப்ப இங்க 29 ஆகும், இங்க வந்து 24 ஆகும். okay, plus with 2 plus with 3, so here will be 31 and 27. then plus with 2 plus with 3, so here will be 33. and சார் ஏதோ தவறுதலா எழுதிட்டேன்னா சொல்லுங்க, சாரும் தப்பு செய்வேன். I'm also human being. ஓகே, சார் உங்க வந்து போட்டுட்டே போறப்ப ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்க சொல்லணும், சார் இங்க தப்பா போட்டுட்டீங்க, அங்க பிழையா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, யூ கேன் tell me lah. ஓகே, so 27 plus 3 30. ஓகே, எத்தனாவது வாரம்? இது வந்து மொதல் வாரம், ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் வீக். இது வந்து செகண்ட் வீக்கோட எண்ணிக்கை. இது வந்து தேர்ட் வீக், இது வந்து ஃபோர்த் வீக், இது வந்து 4.4 question. ஐயா மீட் பண்ணிருங்க. பிளஸ் 2 பிளஸ் 3. ஓகே, ஸோ 35, அங்க வந்து 33. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் 2 பிளஸ் 3, அப்ப பாத்தீங்கன்னா இங்க 30, அடுத்து 37 ஆயிரும். இங்க வந்து கரெக்ட்டா சார்? இங்க மிஸ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேனா சார்? அங்க வந்து 6a வந்து 6 தான் மேக்ஸிமம், ஆனா இங்க 7 வரைக்கும் போயிட்டீங்க சார். ஓகே, வெயிட். ஓகே, 25 19 இங்க நல்ல ஒண்ணு பாப்போம், செக் பண்ணுவோம், பிரச்சனை இல்ல. 2 இங்க 3 கூட்டணுமா? ஓகே, here must be 22. அதான் சொன்னேன் நானே, சில சமயம் எழுதுறப்ப ஏதோ பிள்ளை எழுதிட்டானா நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. Is it 22? 22 தானே? ஆமாவா? எஸ், 22. ஏன்னா 19 plus 3 is 22. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 ஆயிரும், ப்ளஸ் 3 இங்கே 28 ஆயிரும், ப்ளஸ் 3 31 ஆயிரும், ப்ளஸ் 3 34 ஆயிரும், ப்ளஸ் 3 37. ஓகே, அப்போ இது வந்து 6 minggu ke-6, ini minggu ke-7. ஓகே, 7வது வாரம். 7வது வாரத்தில் பார்த்தோமா சேம் ஆயிடுது, பாய்ஸோட எண்ணிக்கையும் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் சேம் ஆயிடுது. பட் the question is, after how many weeks, எத்தனை வாரம் கழிச்சு will there be the same number of boys? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 6 வாரம் கழிச்சு தான் 7வது வாரத்துல சேமா இருக்குது. இப்போ கொஸ்டின் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க. அவங்க எந்த வாரத்துல சேமா இருக்குன்னு கேட்கல, எந்த வாரத்துல சேமா இருக்குன்னு கேட்கல, எத்தனை வாரம் கழிச்சு சேமா. அப்ப எத்தனை வாரம் கழிச்சு சேமா இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் 6 வீக், 6 வாரம் கழிச்சு அப்புறம் தான் சேமா. ஓகே, இங்க கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஹலோ, let's say I cut E, I put E equals to 7. E ஓட ஆன்சர் நான் 2 வெட்டிட்டு 7 போட்டேன்னா நீங்க இப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வரப்ப நீங்க நினைப்பீங்க 7வது வாரத்துல சேமா இருக்குன்னு. நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, 7 E சர்க்கிள் பண்ணிடுவீங்க. பிகாஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு இந்த கேள்வி.
they asking after how many weeks, எத்தனை வாரம் கழிச்சு, 6 வாரம் கழிச்ச பிறகு தான் 7வது வாரத்துல சேமா இருக்குது. The answer is 6. ஓகே, இங்க 7 இல்லாததுனால தப்பிச்சிங்க. ஆனா 7 போட்டிருந்தா இப்படி கணக்கு பண்ணிட்டே வரப்ப நிறைய பேர் 7 நினைச்சிருப்பீங்க. நோ, ஓகே, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஓகே, got another way, இன்னொரு வழியும் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். பட் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. அப்படி விளங்குனா பெட்டர், பிகாஸ் ஒரு சொல்யூஷன் செய்யறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகே, சேம் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே, we got actually what we call sequence. ஓகே, தோரணி இருக்கு. அந்த தோரணி வந்து 2 வகையா பிரிப்போம். செகண்டரி ஸ்கூல்ல 2 வகையா பிரிப்போம். ஓகே, கொஞ்சம் சார் ஹை லெவல் போறேன், உங்களுக்கு இந்த எஃப்ஓ கொஞ்சம் பிடிக்க முடியுமா பிடிச்சிக்கிங்க. ஓகே, ஸோ we got arithmetic அப்படின்னு சொல்லுவோம். arithmetic and இன்னொன்று வந்து geometric. ஓகே, ஸோ ஜியோமெட்ரிக் நம்ம இப்போ பேச வேணாம், உங்களுக்கு கஷ்டம். arithmetic நான் கொஞ்சம் arithmetic மூலமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்றேன், நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, ஸோ arithmetic அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு பாய்ஸ் வச்சுக்கோமே. பாய்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 25 பேர். ஆனா ஒவ்வொருத்தனையும் 2 கூட்டிக்கிட்டே போறோம். 2 ஒவ்வொருத்தனையும் 2 கூட்டிக்கிட்டே போறப்ப நம்மளுக்கு அவங்களோட ஒவ்வொரு வாரம் எண்ணிக்கை கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த arithmetic-ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா a plus n minus 1 d. ஓகே, பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த a அப்படின்றது முதல்ல ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் தான் a, அதாவது 25. ஓகே, d வந்து இந்த d வந்து டிஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு டிஃபரன்ஸ் 2. அப்படி d ஓட வேல்யூ வந்து 2. ஓகே, n வந்து எத்தனாவது வாரம். ஓகே, 1வது வாரம்னா நீங்க 1ன்னு போட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த வேல்யூ போட்டீங்கன்னா 25 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க இந்த இடத்துல 2வது வாரத்துக்கு கணக்கு பண்ண போறீங்கன்னா 2ன்னு போட்டீங்கன்னா அந்த ஃபார்முலால இந்த a 25 d 2 எல்லாம் போட்டு செட்டில் பண்ணீங்கன்னா கரெக்டா 21 கொடுத்துரும். ஓகே, 45வது வாரத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அப்படியே 2 கூட்டிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் 200வது வாரத்துல எத்தனை பேர்னு கேட்டான்னு சொன்னா we cannot do this. இது நம்ம செய்ய முடியாது, டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் we will use arithmetic ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா கேர்ள்ஸ் அவங்களோட ஸ்டார்டிங் வந்து a வேல்யூ வந்து 19. ஏனா ஸ்டார்டிங் வேல்யூ, இந்த ஃபார்முலால a வந்து ஸ்டார்டிங், இது வந்து பாய்ஸோட a வேல்யூ. ஓகே, அவங்களோட வந்து 3 பேரா கூட்டுறோம். 3 பேரா கூட்டிக்கிட்டே வரோம். அப்ப இந்த 3 வந்து d, இந்த கேர்ள்ஸோட d வேல்யூ வந்து 3. n வந்து எத்தனாவது வாரம் அப்படின்ட்டு. இப்போ என்ன கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க, பாய்ஸோட எண்ணிக்கையும் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் சேமா இருக்கணும். அதான அவங்க கான்செப்ட். அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போறேன், பாய்ஸ்க்கும் இருக்கீங்களா எல்லாரும்? ஹலோ, ஓகே, சார் செக் பண்ணிக்கிறேன் இருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஓகே, சரி பாப்பா எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் போட்டுட்டேன். இந்த ஃபார்முலா இப்போ நான் எழுத போறேன். ஓகே, a plus n minus 1 times d பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கும் அது எழுத போறேன், a plus n minus 1 times d. ஏன்னா சேமா இருக்கணும், இல்லை எண்ணிக்கை சேமா உள்ளதானே கேட்கறாங்க, சமமா ஆக்குறதுக்காக அப்படி போட்டேன். இப்போ பாய்ஸோட a வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 plus n minus 1. பாயோட d வேல்யூ பார்த்தோம்னா 2. டிஃபரன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் 2 இல்ல, எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஓகே, கேர்ள்ஸ்க்கு a வேல்யூ வந்து 19 plus n minus 1. கேர்ள்ஸோட d வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஓகே, சரி, இப்போ நான் செட்டில் பண்ண போறேன். சார் எப்படி செட்டில் பண்ண போறேன், மேபி உங்களுக்கு அந்த செட்டில் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஸோ ஃபார்முலா மேபி தெரிஞ்சிருக்கும், a மொதல் வேல்யூ, d வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. இதை கொஞ்சம் சொல்யூஷன் செய்யறது கொஞ்சம் உங்களுக்கு மஸ்ட் பி அட்வான்ஸ் லெவல். ஓகே, நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருந்தீங்கன்னா அது செஞ்சிருப்பீங்க. சரி, 25 கூட்டல், ஸோ இது என்ன தம்மா செய்வாங்க, இந்த 2ஐயும் இந்த எண்ணையும் பெருக்குவாங்க, இதையும் பெருக்குவாங்க. ஓகே, ஸோ 2ஐயும் எண்ணையும் பெருக்குனீங்கன்னா 2n, 2ஐயும் கழித்தல் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா கழித்தல் 2.
ஓகே, இது மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஹையர் லெவல் அப்படின்றதுனால. சார் ஒரு ஆப்ஷனா தான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் உள்ளவங்க செகண்டரி ஸ்கூல் அண்ணன் யாராச்சும் அக்கா யாராச்சும் படிச்சாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆல்சோ மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க. ஓகே, 3 + 3 டைம்ஸ் n 3n -3 இப்படி வந்துருமா? ஸோ என்ன பண்ணணும், ஹலோ மியூட் பண்ணிருங்க. நீங்க என்னெல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணணும், என்னெல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, யார் திறந்து வச்சிருக்கா? மீட் தயவு செஞ்சு மீட் பண்ணிருங்க. ஓகே, எஸ். ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க 2 n, இங்க 3 n, மத்ததெல்லாம் நம்பர் இருக்கு பாப்பீங்க தானே? சோ என்ன பண்ணணும், 25 2ஆல கழிச்சீங்கன்னா 25 2ஆல கழிச்சீங்கன்னா 23 கூட்டல் 2n இங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்க 19 3ஆல கழிச்சீங்கன்னா 16 கூட்டல் 3n. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த 2 எண்ணோ 3 எண்ணோ ஒரு சைட்டும், இந்த 16 23 ஒரு சைட்டும் நீங்க மாத்திக்க வேண்டியதுதான். இதை நம்ம படிப்போம். இதை நீங்க எப்ப படிப்பீங்க, நிகரி கண்டுபிடிக்கிற டாபிக்ல நம்ம சிலிபஸ்ல இருக்கு, இது இருக்கு. ஓகே, இயர் 4ல இருக்கு, இயர் 5ல இருக்கு, இயர் 6ல இருக்கு. நிகரி கண்டுபிடிக்கிற இந்த தலைப்புல நம்ம படிப்போம். ஓகே, சரி. அப்ப 23 கழித்தல் இங்க 16 இங்க வந்து கொண்டாந்து கழிக்கணுமா, கழிச்சீங்கன்னா அதே மாதிரி இந்த 2n அங்கிட்டு கொண்டு போய் கழிக்கணும். 3n கழித்தல் 2n. சோ 3n இருந்து 2n கழிச்சீங்கன்னா 1n. ஓகே, 23ல இருந்து 16 கழிச்சீங்கன்னா 7. ஓகே, என்ன தெரியுமா அர்த்தம், இது 7வது வாரத்துல சேம் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார்ம்ல நான் போட்டு செய்யறப்போ n வந்து 7ன்னு கிடைக்குதுல, என்ன அர்த்தம் சொன்னா 7வது வாரத்துல 2 பேர் எண்ணிக்கையும் சமமாச்சு அப்படின்னு அர்த்தம். கேள்வி என்ன கேக்குறாங்க, ஆஃப்டர் ஹவ் மெனி வீக்ஸ், எத்தனை வாரம் கழிச்சு சேம் ஆகுறாங்க. அப்ப 7வது வாரத்துல சேம் ஆயிட்டாங்க அப்படின்னா 6 வாரம் கழிச்சு தான் 7வது வாரத்துல சேம் ஆயிருக்காங்க. சோ the answer is 6. ஓகேயா? சார் வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனா தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆக்சுவலி எட்மெட்ஸ், மாடர்ன் மேத்ஸ் கூட இல்ல, எட்மெட்ஸ் ஃபார்ம் 4. ஓகே, எட்மெட்ஸ்ல தான் இது படிப்பாங்க. உங்களுக்கு ஒரு நீங்க அட்வான்ஸ் லெவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக சார் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. மத்த சும்மா எடுத்துக்காட்டு சும்மா எழுதி போட்டு இந்த ஃபார்ம்ல ட்ரை பண்ணி பாருங்க முடியுதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 10வது கேள்வி போயிருவோம். Peter shared a bar of chocolate. Okay, first he broke off a row with 5 pieces. Okay, so row அப்படின்றது இது, column அப்படின்றது இது. இப்படி பாத்தீங்கன்னா row. Okay, and மேல இருந்து கீழ பார்க்கிறது வந்து ஓகே, இப்படி பாத்தீங்கன்னா top to bottom column, left to right row. வேணாம் புக்ல ஓட்டணும் மட்டும். இந்த பாரு, இதுதான் சார் இப்ப எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு ஐதினி தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே, குட். ஓகே, மியூட் பண்ணுங்க. ஓகே, பாப்போம். இப்படி நீங்க போனீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா ரோ. ஓகே, மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா காலம். ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்க, first he broke off a row with 5 pieces. அப்ப ரோ வந்து 5 பீசஸா உடைச்சிருக்காரு அப்படின்னா எப்படி ஈஸியா இது. ஓகே, அப்ப 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இந்த ரோ வந்து 5 பீசஸா உடைச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் he broke the column with 7 pieces. இப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த இது மட்டும் இத வந்து 7 பீசஸா உடைச்சிருக்காரு. அப்படின்னா 1 2 1 2 3 4 5 6 7. ஓகே, 1 2 3 4 5 6 இன்னொன்னு. ஓகே, 7. அப்ப இங்க இது மட்டும் கரெக்டா 7 பீசஸா உடைக்கணும். சாரிங்க, அந்த எழுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெயிட். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 1 2 3 4 5 6 7. இது மட்டும். அப்ப மேல ஒண்ணு இருக்கு 8. இங்க மட்டும் 7 பிளஸ் மேல அந்த ரோ உடைச்சார்ல, அது அந்த ஒரு இது நம்ம கணக்கு பண்ணோமா 8. ஆனா அவங்க சொல்லல 8ன்னு, அவங்க சொல்லல. இன்டைரக்ட்லி இது 7ன்னு சொல்லியிருக்காங்க.
மேல உள்ளதை நம்ம 5ஆ உடைச்சதுனால அங்க ஒரு பீஸ் இருக்குதுங்க. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த கோலம் வந்து 8 பீசஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரோ பாத்தீங்கன்னு சொன்னா ரோ பாத்தீங்கன்னா 8 பீசஸ் இருக்கும். அதே நீங்க கோலம் பாத்தீங்கன்னு சொன்னா மேலிருந்து கீழே பாத்தீங்கன்னா 5. எப்படி 5? 1 2 3 4 5. அப்போ என்ன நம்ம கன்க்ளூஷன் வரலாம்? இது 8, இது 5. அப்ப எத்தனை பீசஸ் இருக்குன்னு தானே கேக்குறாங்க. how many pieces were there in the entire? மொத்தமா எத்தனை பீசஸ் இருக்கும்? very simple, take this one, you multiply with this one. okay, so 8 times 5 40 pieces இருக்கும். okay, கடைசி எல்லாத்துக்கும் 40 pieces. ஆமா சார், கடைசிச்சா? okay, good. okay, ஆமா. okay, ஆமா சார். question number 10, answer is D, 40. okay, சரி, அடுத்த கேள்வி போயிருவோம். okay, a farmer has 30 cows. okay, 30 மாடுகள் இருக்கு. some chickens. okay, சில கோழிகள் இருக்கு. and no other animals, மற்ற மிருகங்கள் இல்ல. okay, மாடும் 30 மாடும் சில கோழிகள் இருக்கு. okay, so the total number of chickens laid, நீங்க பாத்தீங்கன்னா அந்த kangaroo matchும் சரி, மத்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் போட்டியும் சரி, இந்த மிருகங்களோட கால்களை வச்சு கேள்வி அடிக்கடி வரும், ரிப்பீட்டடா வரும். மிருகங்களோட கால், இத்தனை கால் இருக்கு, இங்க இத்தனை கால் இருக்கு, அப்ப மொத்த மிருகங்கள் எத்தனை எப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கேள்வி வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா வரும். so the total number of chicken legs are equalனா சமம் to the total number of cows legs. அப்பனா மாடு இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனாலிசிஸ் செய்யுங்க. மாடு அதுக்கு 4 கால் இருக்கும். ஓகே, அப்ப 30 மாடு இருக்கு அப்படின்னா 30 times 4 120 legs பார்க்கலாம். இது மாட்டோட காலு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிக்கன்ஸ் வந்து எத்தனைன்னு சொல்லல, சம் சில அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளவுன்னு தெரியல. சோ இது இப்ப ஒரு நிகரி. சம் சிக்கன்ஸ் அப்படின்றது நிகரி. இது நம்மளோட சிலபஸ்லயும் இருக்குது. we call as unknowns. okay, unknowns, தெரியாத ஒரு மதிப்பு, unknowns. ஓகே, நிகரி அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம தெரியாத ஒரு மதிப்பை வந்து நான் ஏதாவது ஆல்பாபெட் போட்டுக்கலாம். இங்கேயும் அப்படிதான் நம்ம செய்வோம். டிசையா ஐ புட் கேலா, கேன்னு போட்டுக்க. நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க ஏல இருந்து Z வரைக்கும் ஏதாவது ஆல்பாபெட் போட்டுக்கீங்க. சார் கே போட்டுக்கிறேன். எதை பிரதிநிதிக்கிறதுக்கு? கோழியோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல, அதனால கோழியோட எண்ணிக்கை வந்து கேன்னு போட்டுக்க. நம்பர் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து கேலா. ஓகே, கோழிக்கு வந்து நம்ம பார்த்தோம் சொன்னா சிக்கன்ஸ்க்கு வந்து 2 கால் தான் இருக்கும். அப்ப we don't know how many chickens, I put k times 8. ஒவ்வொரு கோழிக்கும் 2 கால் இருக்கு. சோ டோட்டலா எத்தனை கால் இருக்கும்? 2k கால் இருக்கும். சோ k you multiply with 2k la. 2 you multiply with y, 2y. 3 you multiply with h, 3h. 4 you multiply with t, 40. அவ்வளவுதான். அந்த எண்ணையும் அந்த ஆல்பாபெட்டையும் மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டுக்குவோம். ஓகே, சரி. இப்ப இது கால் கணக்குக்கு வந்துடும். ஏன்னா கே கோழி 2 கால் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை கால் இருக்கு? when you multiply சேம் தான். 30 பெருக்கல் 4 120 கால் வந்துச்சுல, அதே மேல கே கோழி 2 பெருக்குறீங்க 2k legs. இது வந்து சிக்கனோட. இப்ப அவன் என்ன சொல்றான்? ஈக்குவலா இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா இதுவும் ஈக்குவலா இருக்கு, சமம், எண்ணிக்கை சமமா இருக்கணும். so what you do, 2k equals to 120. சோ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி கணித வாக்கியம் உருவாக்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வெரி குட். ஓகே, உங்களுக்கு தெரியணும் இந்த மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்? மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ், கணித வாக்கியம். ஓகே, கணித வாக்கியம் உங்களுக்கு உருவாக்க தெரிஞ்சிச்சுன்னா எல்லா 99% கேள்வி நீங்க வந்து செட்டில் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு அந்த ஸ்கில் தெரியும், அது கதையிலேருந்து இதை உருவாக்க தெரியும். ஓகே, சோ 2k is equal to 120. அப்படின்னா k எவ்வளோ? k is equal to 120. you divide. ஏன்னா இங்க பெருக்கல், இது பெருக்கல் தான், ரெண்டையும் கேயும் பெருக்கி தானே 2k. எது பெருக்கலா இருக்கோ அதை நீங்க அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா அதை வகுத்தலா மாத்தணும்.
எது கூட்டலா இருக்கோ அதை நீங்க ஈக்குவலுக்கு அங்கிட்டு கொண்டு போனா கழித்தலா மாத்தணும். எது கழித்தலா இருக்கோ அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா கூட்டலா மாத்தணும். ஓகே, சமம்க்கு அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டா அந்த அடிப்படை விதிகள் வந்து மாறும். அப்ப இங்க பெருக்கலா இருக்கிற 2 இங்கிட்டு கொண்டு வந்து நீங்க வகுக்கணும். இங்க பெருக்கல் இங்கிட்டு கொண்டு வந்த பிறகு வகுக்கணும். 120 2ஆல வகுத்தீங்கன்னா 60. So answer is 60. So maybe நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஏதாவது மனக்கணக்குலயே இந்த ஈஸி வேலயே 90 sir. Yes. Yes. Okay. So maybe got so many alternative way. Easy way நிறைய way நீங்க வந்து கத்துருப்பீங்க. அது ஓகே, வெல்கம். அதை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் முறையா ஒரு, ஏன்னா நீங்க இன்னும் ஹையர் லெவல் போனீங்கன்னா, நீங்க கோல்டு எடுத்துட்டீங்க வச்சுக்கோமே, கோல்டு எடுத்துட்டீங்க, உங்களை வந்து மலேசியாவை பிரதிநிதிச்சு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? லெட்ஸ் சே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறாங்க கெங்குருமென்ட்ஸுக்கு. அங்க போனீங்கன்னா you don't expect all the questions will be in objective type இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே, மேபி 10 questions they will subjective கேள்வியா கொடுத்துருவாங்க. சப்ஜெக்டிவ் கேள்வியா வந்துச்சுன்னு சொன்னா you must write the steps. நீங்க இந்த வழிமுறை எழுதணும். அப்ப நீங்க ஷார்ட்கட், எப்பயுமே ஷார்ட்கட்லயே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் முறையான இந்த மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் உருவாக்க தெரிஞ்சு செஞ்சீங்கன்னு சொன்னா that is much better. ஓகே, சிச்சுவேஷன் மாறுறப்போ சப்ஜெக்டிவ் கேள்வி கொடுக்குறப்போ உங்களால செய்ய முடியும். இல்லைன்னா அந்த நேரத்தில் நீங்க தடுமாறுவீங்க. எதை போடணும், எப்படி செய்யணும், அந்த வழிமுறை செய்யறதுக்கு தடுமாறுவீங்க. தட்ஸ் வை நான் எப்பயுமே இதை வந்து இதை எம்பசைஸ் பண்ணுவேன். வழிமுறையோடு செய்யுங்க, செஞ்சு பழகுங்க, மச் பெட்டர். ஓகே சார். எஸ் சார், how many animals சொல்லிருக்காங்க? அப்ப சிக்கன் மட்டுமா இல்ல கவ்வையும் சிக்கனையும் பிளஸ் பண்ணி சொல்லணுமா? வேலங்க, how many animals தான் இருக்கு? ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ், ஓகே. இப்ப நமக்கு வந்து கே வந்து கோழில, கோழி மட்டும் 60ன்னு தெரிஞ்சிருச்சு. கே வந்து கோழியோட எண்ணிக்கை, சிக்கனா கோழியோட எண்ணிக்கை. குட், அவங்க கவனிச்சுக்கிட்டே வராங்க. ஓகே, கே வந்து 60 அப்படின்னா கோழியோட எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொஸ்டின், how many animals does the farmer, அப்படின்னா டோட்டலா எத்தனை மிருகங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கோழியும் மாடும் சேர்க்கணும். 60 cow. 90 sir. 90 sir. 90 sir. 90 sir. 90 sir. 90 sir. ஓகே, இது நிப்பாட்டிடாதீங்க. கோழி கண்டுபிடிச்சிட்டு கேள்வி வந்து பின்னாடி இருக்கு, how many animals does the farmer have, அப்படின்னா மொத்தமா எத்தனை மிருகங்கள் அப்படின்னா நீங்க மாட்டையும் சேர்க்கணும். சார் முதல் கோழியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு போட்டுட்டேன். ஓகே, அதான் கேள்வி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த மிருகங்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். சில சமயம் சார் இங்க எழுதுறது கூட பிழையா எழுதிடுவேன். நீங்க சரி நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நான் சார் எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஓவரால் சில சமயம் விடுபட்டுரும். நீங்க இந்த பிழை சார் அங்க பிழையா செஞ்சிட்டீங்க அப்படின்னு என்னை கொஞ்சம் சுட்டி காட்டணும். ஓகே, நன்றி. அடுத்து பார்ப்போம். பிக்சர் எக்ஸ் இஸ் பேர் வித் பிக்சர் ஒய். ஓகே, இது மேல கொடுத்துருக்குது எக்ஸ் ஒய். ஓகே, அதாவது இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, which of the following picture is paired with picture G? picture G க்கு இப்ப ஜோடி picture E. ஓகே, நீங்க இப்ப picture G க்கு வந்து ஜோடி பார்க்கணும். ஓகேமா, நில்லுங்க, மீட் பண்ணிடுங்க. ஓகே, பாப்போம் எப்படி வந்து இந்த எக்ஸும் ஒய்யும் அவங்க பேர் பண்றாங்க, எப்படி அதுக்கு தொடர்பு படுத்துறாங்க. ஓகே, சோ யார் சொல்ல முடியும்? இயர் 2ல இருந்து ஒரு ஆள் சொல்லுங்க. 2K ல இருந்து எனிவன்? எப்படி இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் how they pair? 2K ல இருந்து ஒரு ஆள் சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டு பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. 2C எப்படி இதுக்கும் ஜோடி ஆக்குறாங்க? இது ரெண்டையும் எதுக்கோ தொடர்பு படுத்துறாங்க. எதையோ வச்சு தொடர்பு படுத்துறாங்க. எதை வச்சு தொடர்பு படுத்துறாங்க? 2C 2C ஐயா பேசுறது? ஓகே, வெரி குட். ஓகே, சோ அவர் என்ன சொல்றாரு, ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்னா என்ன சொல்றாரு, இப்படியா? கவனிங்க, அதாவது இங்க கருப்பா இருந்தா இங்க வெள்ளையா இருக்கு, இங்க வெள்ளையா இருந்தா அங்க கருப்பா இருக்கு, அப்புறம் இங்க கருப்பா இருந்தா வெள்ளையா இருக்கு, ஆல்டர்னேட்டா இருக்கு. இங்க வெள்ளையா இருந்தா கருப்பா இருக்கு, அப்படியா? ஆமா சார்.
ஆமா சார். ஓகே. சோ நீங்க மத்தது எல்லாத்துக்கும் செக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அக்ரி ஆகும். பாருங்க இங்க வெள்ளையா இருக்கு, இங்க கருப்பா இருக்கு, இங்க கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையாயிருச்சு. நீங்க அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். என்னமோ வச்சிருக்காங்க, இது பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுக்கு ஜோடி சேர்க்க முடியும். ஓகே. இப்ப என்னது, இங்க ரெண்டும் வெள்ளையா இருந்தா அதோட ஜோடி வந்து கருப்பா இருக்கணும். அப்ப எதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம்? இதை கட் பண்ணிடலாம். Why? Because இது வெள்ளை கருப்புன்னு வந்துச்சு. சப்போஸ் ரெண்டுமே கருப்பா இருக்கணும்ல, இது வாய்ப்பு இருக்கு, இது வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா எஸ் இது ரெண்டும் வெள்ளையா இருக்கு. ஓகே 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 சரி சரிதான். ஓகே மீட் பண்ணிருங்கம்மா. ஓகே ஓகே இங்க ரெண்டும் வெள்ளையா இருக்கா, இங்கேயும் வெள்ளையா இருக்கு. தப்லி கட் பண்ணிருங்க. அப்ப எதெல்லாம் கட் பண்ணணுமோ கட் பண்ணிருங்க. இங்க கருப்பா இருக்கு. ஓகே அடுத்தது பார்ப்போம். இங்க கருப்பா இருந்தா கண்டிப்பா வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கு. சரி இதுவும் வெள்ளையா இருக்கு. ஓகே இங்க வெள்ளையா இருந்தா கருப்பா இருக்கணும். கருப்பா இருக்கு. ஓகே முடிஞ்சு. அடுத்தது இதுக்கு வருவோம். ரெண்டு கருப்பா இருக்கு. அப்பனா கீழே ரெண்டு வெள்ளையா இருக்கணும். வெள்ளை இதை கட் பண்ணிக்கலாம். ஆமாயா நீங்க பாப்போம். நம்ம ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணிட்டே வர. ஓகே இங்க ரெண்டும் வெள்ளையா இருக்கிறதுனால கருப்பா இருக்கணும். கருப்பா தான் இருக்கு. ஓகே அடுத்து பார்ப்போம். மூணாவது இங்க வெள்ளையா இருக்கிறதுனால கருப்பா இருக்கணும். கருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ரெண்டும் கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கிறதுனால கருப்பா. ஓகே இது மூணு வெள்ளையா இருக்கு, மூணு கருப்பா இருக்கணும். ஆனா அங்க ஒண்ணு வெள்ளையா போச்சு. ஓகே கட். சோ ஆன்சர் இஸ் இ. ஓகே E okay good. Yes sir. Okay. E sir. E sir. E sir. Okay 13வது கேள்வி பாப்போம். 13வது கேள்வி பாப்போம். Okay the length of a rectangle is rectangle வரீங்க. A2 இருக்குறீங்க இந்த கிளாஸ்ல இருக்கணும். நீங்களும் பார்க்கணும். because equally pre equally வந்து almost same. Okay சரி. So the length of the rectangle is 8 cm. Okay. So normally இது வந்து length, இது வந்து width. Okay. இது வந்து துளசி டீச்சர் இருக்கீங்களா கிளாஸ்ல? துளசி டீச்சர்? துளசி டீச்சர் இருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே ஓகே சரி. தலைமையா இருக்காங்களா? ஓகே சார். ஓகே சரி சரி. சோ நார்மலி இது வந்து லென்த், இது வந்து width. ஓகேயா நீளம் அகலம். யா சரி. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? the length is 8 cm. லேபிள் பண்ணுங்க. இந்த கதையை படமா மாத்து. ஓகே சோ width is half as long. பாதி நீளத்துல பாதி. 8 cm னா பாதினா 4 cm. ஓகே சரி. How long are the sides of a square that has the same perimeter as the rectangle? Okay. So first of all, you must know what is actually perimeter. Perimeter அப்படின்றது சுற்றளவு. சுற்றளவு. Okay. So what is actually perimeter? The total length of outer layer. Outer layer ஓட total length. அதாவது you can label A, B, this one C and this one D. Okay. So வெளியவே சுத்தி வர்றது தான் perimeter. நீங்க உள்ளுக்கு போக முடியாது. உள்ளுக்கு சில சமயம் படம் எதுவும் கொடுத்திருப்பாங்க, ரெக்டாங்கிள் எதுவும் கொடுத்திருப்பாங்க. You not allowed to enter inside. Okay. வெளியவே ஒரு திடல் வச்சுக்கீங்க, ஒரு வேலி போட்டுட்டாங்க. நீங்க வெளியவே சுத்தி ஒரு இடத்துல இருந்து A பாயிண்ட்ல சுத்தி திருப்படியும் A பாயிண்ட்டுக்கே நீங்க வர்றது தான் perimeter. Okay. சுத்தி விழுந்து அதே பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். So that is what we call perimeter. Okay. அப்ப நான் இந்த ரெக்டாங்கிளோட perimeter பார்த்தப்போ இங்க இருந்து போறப்ப 8 cm, இங்க இருந்து போறப்ப 4 cm, இங்க இருந்து போறப்ப இல்ல, but I can take from here. இங்க 8 cm னா கண்டிப்பா இங்க 8 cm தானே. ஓகே. அப்புறம் இங்க இருந்து நடந்து போறப்ப இங்கேயும் இல்ல, but I can take from here. Okay. So 4 cm. லேபிள் பண்ணிருங்க. அப்ப லேபிள் பண்ணிட்டீங்கன்னா what's the total perimeter of the rectangle? 8 plus 4 plus 8 plus 4. 8 4 8 திருப்பியும் ஏக்கு வந்துடணும்ல திருப்பியும். அப்ப மொத்தமா எவ்வளவு? 16. எஸ் சொல்லுங்க. 24 sir. 24 sir. 24 sir. Very good. 24 sir. 24 Okay.
சரி 24 24. இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 24 cm. ஓகே, இப்போ அவங்க கேட்கறது என்னது, how long are the side of the square? ஓகே, அந்த ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் தனியா ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் என்ன அர்த்தம், அதோட எல்லாமே லென்த்லாம் சைட்ல வந்து சேம் லென்த்தா இருக்கணும், அதான் ஸ்கொயர். ஓகே, so how long are the side of the square that has the same perimeter as the rectangle? இப்ப இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் இப்ப தனியா அங்க ஸ்கொயருக்கு வரியில நான் இப்போ சார் தனியா அங்க வரியிறேன், ரெக்டாங்கிள் எப்படி வரைஞ்சணும் அதே ஸ்கொயரும் வரியிறேன். இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 24, சுற்றளவு 24. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கொயருக்கும் அதே பெரிமீட்டர் தான் 24 தான், இதோட சுற்றளவு 24 அப்படின்னா இந்த சைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு 24 cm பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயருக்கும் அதே பெரிமீட்டர் அளவு இருந்தா அப்ப இந்த சைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. So what is the property of the square? What is the characteristic of the square? All the side must be in same length. எல்லா பக்கமும் ஒரே அளவா இருக்கிறது தான் சதுரம். ஓகே, இங்க 5னா எல்லாமே 5 5 தான். இந்த மாதிரி மாறி மாறி ரெக்டாங்கிளுக்கு 2 ஆப்போசிட் சைட் சேமா இருக்கும்ல, ஆனா ஸ்கொயருக்கு வந்து எல்லாமே சேமா இருக்கணும். அப்படின்னா வாட் இஸ் த கான்செப்ட் இன்வால்வ்? இந்த இப்ப 24 ஏன் கிடைச்சிருக்கு, இந்த 4 சைட்டையும் சேமான 6 cm sir. எஸ், இந்த 24 ஏன் கிடைச்சிருக்கு, 4 பக்கம் சமம். Sir, answer 6. Answer sir. ஓகே ஓகே, மீட் பண்ணுங்கம்மா, சார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மற்ற மாணவர்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஏன் 24 கிடைச்சிச்சு, எல்லா பக்கமும் கூட்டி சமம், எல்லாமே சமம். ஏன் சமம் நமக்கு தெரியுது, because it is a straight. So I divided 24 cm divided by 4. Yes, very good. ஓகே, சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 24 ஏன் 24 4ஆல டிவைட் பண்ணிட்டாங்க, ஏன்னா சேம் எல்லாமே சமமா பகிர்ந்துக்கிட்டதுனால, 4 பக்கமும் ஒரே பக்கமா இருக்கிறதுனால, சமமா இருக்கிறதுனால what we can do, we can divide with 4. so of course 6 times 4 is 24. so என்ன அர்த்தம், ஒரு பக்கம் 6, நீங்க போட்டு சும்மா பாருங்க, இது 6 இது 6 இது 6 கூட்டி பாருங்க, 4 6 24 வருது. அப்ப இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டரும் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் ஈக்குவலா வந்துருச்சு. சோ இப்ப கேள்வி வந்து நாட் ஆன்சர் வந்து நாட் 24, நீங்க இத கணக்கு பண்ணி 24 போட்டுறாதீங்க, ஸ்கொயரோட ஒரு சைடு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. the answer is B. B sir. B. ஓகே சரி, ஓகே அடுத்த கேள்வி பெறுமா. ஓகே, Thomas has made a table out of small cubes. ஓகே, இதெல்லாம் கியூப்ஸ், கன சதுரம். கியூப்ஸ் அப்படின்னா கன சதுரம். சார் தமிழ்லயும் போடுறேன், பிகாஸ் சி மாணவர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னால. ஓகே, கியூப்ஸ் அப்படின்னா கனச்சதுரம். ஓகே, அப்ப சின்ன சின்ன கனச்சதுரத்தை வச்சுதான் ஒரு மேஜை உருவாக்கி இருக்காங்க. How many small cubes did he use? ஓகே, இந்த மாதிரி கேள்வியும் கன்ஃபார்ம் வரும். இந்த சில கேள்விகளை வந்து நான் 100% சொல்லலாம். ஓகே, கன்ஃபார்ம் வரும் 100 விழுக்காடு. இந்த மாதிரி மறைஞ்சு இருக்கிற 3D ஷேப்ஸ் நீங்க கணக்கு பண்ற மாதிரி கேள்வி வந்து கன்ஃபார்ம் ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஓகே, 100%. அது சில கேள்வி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா டு செக் யுவர் இமேஜினேஷன் பவர். பின்னாடி அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க முடியல, பட் யூ கேன் ஸ்டில் இமேஜின் எப்படி அது இருக்கும் அப்படின்னு உங்களால இமேஜின் பண்ண முடியணும். அந்த ஸ்கில் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க பாருங்க, முதல் கால் கனெக்ட் பண்ணிடுவோமே. கால் கனெக்ட் பண்ணீங்கன்னா 1 2 3, அப்ப இங்கேயும் 1 2 3 1 2 3, அங்கேயும் மறைஞ்சிருக்கு, பட் 1 2 3 தான் இருந்திருக்கணும், ஏன்னா 4 கால் சேமா இருக்கணும். அப்ப 4 times 3 12, கால் மட்டும் இப்போ லெக்ஸ்லாம். ஓகே, ஏன்னா 4 இருக்கு, ஒவ்வொரு கால்லையும் 3 கியூப்ஸ் இருக்கு. ஓகே சரி, அதுக்கு அப்புறம் இந்த மேல உள்ள சர்ஃபேஸ் மேல வைக்கிறோம்ல, அந்த இந்த மேல உள்ள சர்ஃபேஸ் மட்டும் அது நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்படியும் கனெக்ட் பண்ணலாம், இப்படியும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதாவது சர்ஃபேஸ், ஐ புட் சர்ஃபேஸ்லாம் மேற்பரப்பு வந்து 20 வருது. ஓகே, இது எப்படி ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். நான் முதல்ல சொன்னது போல ஒரு சாக்லேட் கணக்கு முதல்ல இருந்துச்சுல, 8 5 நம்ம டப்பு 40 சொல்லிட்டோம்ல, நான் ஒண்ணு கனெக்ட் பண்ணல. So I take this one,
அந்த லென்த்தும் விட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், எனக்கு 40. அதே கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு டோட்டலா இது வந்து 4. அப்புறம் டோட்டல் இங்க பாருங்க 1 2 3 4 5. அப்ப இங்க 5, இந்த சைட் 4 அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளைலாம் 4 times 5 20. அப்ப மொத்தமா நீங்க கூட்டுனீங்கன்னா மொத்தம் 32 கியூப்ஸ் வந்து அவன் யூஸ் பண்ணிருக்கான். டி சார். ஆன்சர் இஸ் D sir. D. டி சார். டி சார். ஓகே டி. டி சார். டி சார். டி சார். D sir. D sir. இந்த கேள்வி பாப்போம். டி சார். டி சார். எப்படி டி? ஓ டி. Okay. ஓகே 32. ஓகே क्वेश्चन நம்பர் 15 பாப்போமா. 3 squirrels, ஆரமா இருக்குதோ. 3 அணில். ஓகே, அணிலுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அணி இஸ் ஆசியா எலி. ஓகே, 3 அணில் வந்து. ஓகே, have collected 7 nuts. 7 தானியங்கள். nuts 7 தானியங்கள் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. யாரு? 3 பேரும் சேர்ந்து. அணி, ஆசியா, எலி. ஓகே, they have all collected a different amount of nuts. அதாவது இப்ப அணி, ஆசியா, எலி. ஓகே, இவங்க 3 பேரும் சேர்ந்து 7. ஆனா அணி வந்து டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் nuts. ஓகே, ஆசியா டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் nuts. these and நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எலி எவ்வளவுன்னு தெரியல. ஆளுக்கெல்லாம் வேற வேற மாதிரியா கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சேர்த்து டோட்டல் பண்ணாம 7 மொத்தமா. இதான் கான்செப்ட். ஓகே, யார் யார் எவ்வளவுன்னு தெரியல, படிச்சாதான் தெரியும். ஓகே, and everybody has collected at least one. குறைஞ்சது ஒரு ஆள் ஒண்ணு, யாரும் கலெக்ட் பண்ணாம இல்ல, குறைஞ்சது ஒன்னாச்சும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அடுத்து இதெல்லாம் நீங்க ஷார்ட் படிச்சாதான் நம்ம விடையை கண்டுபிடிக்க முடியாது. any has collected the least. what is mean by least? மிக குறைவான. மிக மினிமம் சார். மினிமம் குறைவான. ஓகே, சோ அவன் தான் மினிமம் நம்பர் ஆஃப் நட்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. யாரு? அணி. and ஆசியா the most. மோஸ்ட்னா மிக அதிகமான. the maximumல Yes sir. மிக அதிகமான. ஓகே, அப்ப நீங்க பார்க்கலாம் யாரு வந்து மிக குறைவான. அணி வந்து the least. இதான் வந்து மிக குறைவான. நான் ஒரு ஏரோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆசியா the most. இதுதான் வந்து மிக அதிகமான இதை கலெக்ட் பண்ணிருக்கு. so how many has எலி collected? அப்படின்னா எலி வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. விளங்கிருச்சா? Yes sir. ஓகே, யார் எஸ் ஆர் சொன்னது? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வேட என்னது? ஆன்சர் என்னயா? 15 ஆன்சர் என்னது? 2 சார். 3 சார். ஆன்சர் வாட்? 15 ஆன்சர் வாட்? 3 யா? 2 சார். 2. 2. ஓகே, யார் 2 சொன்னது? யார் 3 ன்னு சொன்னது? 3 சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேர் சொல்லுங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணு. எப்படி 3 கிடைச்சிச்சு? ஓகே, யார் 2 சொன்னது? ஒரு ஆளு சரி, பாப்போமே. நம்ம பாப்போம் எப்படின்ட்டுன்னு. சரி, இப்ப அணி வந்து மிக குறைவானது அப்படி அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ட்ரை டு புட் 1. ஓகே, ஏன்னா குறைஞ்சது ஒரு ஆள் ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுலயும் அணி வந்து அதுதான் மிக குறைவா கலெக்ட் பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு நம்ம 1 கொடுத்துருவோம். ஓகே, சோ 1 கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. இந்த 6 நட்ஸ் தான் வந்து ஆசியாவும் எலியும் கலெக்ட் பண்ணிருக்கணும். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஆசியா வந்து மேக்ஸிமம் அதான் அதிகமானது கலெக்ட் பண்ணிருக்கணும்.
ஓகே. சோ என்னென்ன நம்பர் வந்து ஆசியாவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, நான் லெட்ஸ் சே நாங்க 5 அது கலெக்ட் பண்ணிருச்சுன்னு போட்டுன்னு உதாரணத்துக்கு 6ல 5 நாங்க போட்டோம்னு சொன்னா எலிக்கு வந்து 1 வந்துடும். சேமா வந்துருச்சு. ஏன்னா மொத்தம் 7 வரணும். இது 1 நான் போட்டுட்டேன். ஆசியாவுக்கு நான் 5ன்னு போட்டேன்னா எலியும் 1 வந்துடும். அப்ப அவன் சொல்லியிருக்கான் எவ்ரிபடி ஹஸ் கலெக்டட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நட்ஸ். எல்லாரும் வேற நம்பர் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆசியாவுக்கு 5 முடியாது. மேக்சிமம் தெரியுது, ஆனா 5 முடியாது. ஏன்னா 5ன்னு போட்டோமா எலிக்கு 1ன்னு வந்துடும். விச் இஸ் நாட் சரியில்லை. ஓகே, அழிச்சிருவோம். அதாவது 5 முடியாது. ஸோ வாட் ஐ டூ, நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 4 போட்டேன்னு சொன்னா ஓகே, இப்போ எண்ணி வந்து 5 1 குறைவானதுனால 1ன்னு போட்டோம். இது 5 ஆச்சு. 7 5 போயிடுச்சுன்னு சொன்னா பேலன்ஸ் வந்து இன்னும் 2 இருக்கு. ஸோ எலி வந்து 2 கலெக்ட் பண்ணுதா? ஓகே, இது பாசிபிள் இருக்கு. ஏன்னு சொன்னா இது எல்லாமே இது எல்லா இந்த ரிக்வயர்மெண்ட்ஸும் அக்ரி பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அந்த அவன் சொன்னது எல்லாமே அக்ரியா இருக்கு, சரியா இருக்கு. அதாவது எண்ணி குறைவா இருக்கு, ஆசியா மேக்சிமமா கலெக்ட் பண்ணிருக்கு, எல்லாரும் விதவிதமான நம்பர் கலெக்ட் பண்ணிருக்காங்க, மொத்தமா 7. அவங்க சொன்ன எல்லாமே அக்ரி ஆகுது. ஓகே, லெட்ஸ் சே நான் 3 போட்டு பார்க்கறேன். யாரும் ஒரு ஆள் முதல்ல வேற சொன்னாங்கல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்பர் 3 போட்டு பார்ப்போம். ஓகே, சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் நீங்க. ஓகே, சோ இங்க 3 போட்டேன்னு சொன்னா 3 4 4 7 4 போயிட்டா அப்ப இங்கேயும் எலியும் 3 வரணும். சேமா வந்துருச்சு. cannot be. ஓகே, ஏன்னா ஆசியா வந்து அதிகமானது, அதே நேரத்துல சேமாவும் கலெக்ட் பண்ணல. எல்லாரும் எல்லாம் வேற கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் மத்த நம்பர் போட்டோம்னு சொன்னா இங்க அவன் கொடுத்துருக்க அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் இடிக்குது, கொஞ்சம் சரியா வரல, ஒத்து போகுது. எதுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொன்னோமா, இங்க 4 போட்டீங்கன்னு சொன்னா 5 ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இன்னும் 7 5 போயிடுச்சுன்னா 2. இது மேக்சிமமா இருக்கு, இது மினிமமா இருக்கு, எல்லாரும் டிஃபரன்ஸா இருக்காங்க. இதுதான் இந்த நம்பர் தான் எல்லாத்துக்கும் அக்ரி ஆகுது. சோ ஆன்சர் இஸ் பி. சோ இந்த கேள்வி வந்து நார்மலி என்ன பண்ணுவாங்க, லாஜிக் பேஸ். So this is what we call logic based questions. Okay, நீங்க லாஜிக் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்த கேள்வி போயிடும். இன்னைக்கு டைம் இருக்கிறதுல இருக்க ப்ரீ ஈக்குவலி இருக்கு. ஓகே, 16வது கேள்வி பாருமா. Which of the following diagrams is impossible to make with 2 dominoes? ஓகே, சோ இதுதான் அந்த 2 டொமினோ. சார் என்ன பண்ணிட்டு இங்க எடுத்து தனியா வச்சிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்காக. ஓகே, ஆனா கேள்வியில இது இல்ல, எக்ஸாம்ல இல்ல, இது மட்டும் தான் இருக்குது. உங்களோட இமேஜின் பண்ணணும். நீங்க அந்த டாட்லாம் எப்படி அதோட பொசிஷன்லாம் வந்து இமேஜின் பண்ணி தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சரி, இப்போ இந்த 2 டொமினோ வச்சு இது செய்ய முடியுமா நம்ம பார்ப்போம். முடியுமா? ஓகே, 2 வாட் ஐ டு, நீங்களும் செய்யலாம். எக்ஸாம் டைம்ல நீங்களும் பேப்பரை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டாட் வருது, நீங்க வாட் எவர் யூ கேன் டு, நீங்க என்ன செய்ய முடியுமோ ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் செய்யலாம். ஓகே, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்களும் எக்ஸாம்ல உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா, டப்புன்னு இந்த மாதிரி 2 பேப்பரை வெட்டி 2 பார்ட்டா பிரிச்சு டாட்டை வச்சு பார்க்கலாம். ஓகே, சரி, இது செய்ய முடியுது. ஓகே, அடுத்து இங்க வருவோம். மேல உள்ளது வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. கீழே உள்ளது வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. நீங்களும் செய்யலாம், பேப்பரை வெட்டி நீங்க செய்யலாம். சிலது பேப்பரை வெட்டி செய்யற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வருதா? இல்ல, இப்படி வச்சிருக்காங்க. ஓகே, வந்து கீழே. ஓகே, பாருங்க வந்துருச்சா? ஓகே, கிடைக்குது. ஓகே, அடுத்து இதுக்கு வந்துருவோம். 2 இங்கிட்டு இருக்கு. மூணு வந்து அங்கிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சா? வந்துருச்சு, இது கிடைக்குது. ஓகே, அடுத்து இது பார்ப்போம். இருக்கா? ஓகே, கிடைக்குது. இருக்கு சார், இருக்கு. ஓகே, இத பார்ப்போம். இது அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஓகே, இதுல கிடைக்கல. ஏன் கிடைக்கல?
இங்க மாறிடுச்சு. இது ஓகே, மற்றது எல்லாத்துக்கும் எக்ரி ஆகுது, இதுக்கு எக்ரி ஆகல. ஓகே, சரிதானே? சரி, ஓகே. சோ ஆன்சர் இஸ் why. இது ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க தானே? இம்பாசிபிள் அப்படின்னா முடியாது. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து சில கேள்வி இருக்கு. எப்படின்னா ஒரு பேப்பரை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு, ரெண்டா மடிச்சுட்டு, அப்புறம் 4ஆ மடிச்சுட்டு ஒரு மாதிரி வெட்ட சொல்லுவாங்க. வெட்டுனாமா பிரிச்சாமா எந்த ஷேப் கிடைக்குதுன்னு கேட்பாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சில பேர் அந்த இமேஜினேஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ப்ரிடிக்ட் பண்றதுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஓரளவு. நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி டைம்ல யூ கேன் டூலாம். நீங்க பேப்பர் இருந்துச்சுன்னா டப்புன்னு மடிச்சு வெட்டி பார்த்து பிரிச்சு பார்த்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் நீங்க அதை செய்யலாம். சும்மா 2 பேப்பரை வெட்டி 4 போர்ஷனா ஆக்கி டாட்லாம் காட்டா வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்க பாருங்க, இது செய்ய முடியுதா செய்ய முடியலையா அப்படின்ட்டு. ஓகே, சோ ஆன்சர் இஸ் இ. ஓகே, கொஸ்டின் நம்பர் அப்பா 5 பாயிண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, 5 புள்ளிகள். ஓகே, முத கேள்வி பார்ப்போம். A white and a black pig, பன்றி, வெள்ளை பன்றி கருப்பு பன்றி, okay, weigh together 320 kilogram. Okay, so the black pig weighs 32 kg more than the white one. Okay, கருப்பு பன்றி வெள்ளை பன்றியோட 32 kg அதிகம். Okay, சரி, சார் என்ன பண்றேன், இது கருப்பு பன்றி 320 minus 2 32. பாப்பியா, இது வந்து வெள்ளை பன்றின்னு வச்சுக்கோம், சின்னது கொஞ்சம். ஓகே, கருப்பு பன்றி இது வந்து black pigல, this one white one. ஓகே, படத்தை போட்டுக்கோ. ஓகே, சோ ரெண்டு பேருமே சேர்ந்து 2 பேர்த்தோட சேர்த்து 320. அதோட அவங்களோட மேஸ், டோட்டல் மேஸ் 320. 2 பேரோட பொருண்மை சேர்த்தமா 320. ஓகே, அதுல இது வந்து பிளாக் வந்து கொஞ்சம் வெயிட் கூட. எவ்வளவு வெயிட் கூட அப்படின்னா 32 kg more than. ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கணும். இது என்ன அர்த்தம்? 32 kg அதிகமா இருக்கு. இது 32 kg இல்ல, 32 kg அதிகம் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து சோ வாட் இஸ் ஆன்சர்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. 144 sir. 144 sir. Okay, 144. 4K ஒரு ஆள் சொல்லுங்க. Yes. Okay, 4K. 4K ல ஒரு ஆள் சொல்லுங்க, பேர் சொல்லி சொல்லுங்க. 4K. 4K வா? 4K ல ஒரு ஆள் சொல்லுங்க, பேர் சொல்லி சொல்லுங்க விரைவா. 144 sir. பேர் என்னமா? 44 sir. நிரல்யா sir. Okay, சரி. சரிமா, சரி சரி சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ஓகே, அந்த 4K ல இருந்து ஒரு கேர்ள் சொன்னீங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. how you get 144? எப்படி உங்களுக்கு 144 kg கிடைச்சு? how you get 144 kg? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜெய் சந்தோஷ், நான் சூரியன், நான் சொல்றேன் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. எப்படி உங்களுக்கு வந்து 140 என்ன முதல்ல என்ன செஞ்சீங்க? வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, அப்படி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. 320 minus 32 equals to 288 sir. Then 288 divide by 2 equals to 144 sir. ஓகே, சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 320 டோட்டல்ல இருந்து அந்த டிஃபரன்ஸை கழிச்சிட்டு மைனஸ் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸை வந்து டிவைட் பை 2 144. ஓகேயா, சரி. சார் வந்து அந்த மெத்தட் வந்து நான் விளக்குறேன். அந்த இந்த கேள்வி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா இந்த மெத்தட் மூலமா நீங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்சர் ஏ நினைக்கிறேன். ஆன்சர் ஏ நினைக்கிறீங்களா? 128 ஓகே, சரி பாப்போம் பாருங்க. ஓகே, I teach you one method. Okay,
ஸோ இந்த அந்த அந்த சொல்ற மெத்தட்ல we can solve all the questions related this kind of questions. இதுல இருந்து இதுல ஊத்தி இது இவ்வளவு கூட இருக்கு இவ்வளவு குறைவா இருக்கு அப்ப இது எவ்வளவு அதெல்லாம் கேட்கறாங்கல்ல later on I give some சில கேள்விகள் கொடுக்குறேன். எப்படி செய்யலாம் அப்படின்னா first thing டோட்டலோட ப்ராப்ளமை ஃபில் அப் பண்ணுங்க. ஸ்டெப் 1 டோட்டல். யார் வந்திருக்கா அப்போ? யாரோ வந்திருக்காங்க. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ் த டோட்டல்? 320. யாரோட? ஒயிட் அண்ட் பிளாக் பிக். ஓகே, இந்த 320 வந்து யாரோட அப்படின்னு பார்த்தோமா ரெண்டு பேரோட டோட்டல். யார் அந்த ரெண்டு பேரு அப்படின்னு சொன்னா ஒயிட் அண்ட் பிளாக். ஓகே, இது ரெண்டாவது. அந்த டோட்டல் யாரோட நீங்க அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த ரெண்டு பேரை நீங்க போட்டுட்டீங்க. ஓகே, அடுத்து நீங்க என்ன செய்யணும்? இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டல் இருக்குல்ல 320, அந்த டோட்டலை வந்து டிவைட் பண்ணி பிரிச்சு போட்டுக்கீங்க. எப்படி பிரிச்சு போட்டுக்கீங்க? ரெண்டு பேருக்கும் பிரிச்சு போட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ 320 when you divide by 2 you will get 1. செஞ்சு பாருங்க. ஓகே, and 6. ஓகே, ஸோ 160. அப்போ ஒயிட்டுக்கு வந்து 160 கொடுத்துருங்க, பிளாக்குக்கு வந்து 160 கொடுத்துருங்க. ஓகே, இது ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னது? டோட்டல். எவ்வளவு தான் என்ன தான் இருந்தாலும் டோட்டலை முதல் எழுதிருங்க. ரெண்டு பேரோட டோட்டல் அதை எழுதிருங்க. அப்புறம் அந்த ரெண்டு பேரை பிரிங்க. இதுக்கப்புறம் நான் இன்னொரு கேள்வி கொடுப்பேன். இப்போ இது முடிஞ்சோடனே அடுத்த ஸ்லைட்ல நான் சொந்தமாக ஒரு கேள்வி கொடுப்பேன். எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணி செய்றீங்கன்னு பார்ப்பேன். ஓகே, அந்த டோட்டலை வந்து என்ன பண்ணும்? அந்த ரெண்டு பேர் யாரு? ஒயிட் பிக்கும் பிளாக் பிக்கும் பிரிச்சுட்டீங்க. பிரிச்சிங்கன்னா 160 160 கொடுத்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மூணாவது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேம்? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இப்போ வித்தியாசம்? 32 kg வித்தியாசம். பிகாஸ் 32 kg மோர் தேன் ஒயிட், 32 kg லெஸ் தேன். இந்த பேர் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, மோர் தேன் லெஸ் தேன். அந்த மோர் தேன் லெஸ் தேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா டிஃபரன்ஸ். அது என்ன அது வேறுபாடு. ஓகே, ஸோ இந்த கருப்பு பண்டிக்கும் வெள்ளை பண்டிக்கும் எவ்வளவு வேறுபாடு? 32. அந்த 32 kg டிவைட் 2, இதையும் நீங்க டிவைட் 2 பண்ணிக்கிங்க. டிவைட் 2 பண்ணீங்கன்னா 16. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் யார் இப்போ வெயிட் கூட இருக்கா? பிளாக் வெயிட் கூட இருக்கு, ஒயிட் வந்து வெயிட் குறைவா இருக்கு. யூ கேன் புட் ஆல் திஸ் ஏரோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்க இந்த இதெல்லாம் போட்டுக்கீங்க. அப்போ தப்பு செய்ய மாட்டீங்க. டிஃபரன்ஸ் 32, அதையும் டிவைட் பண்ணி 16. அப்ப யாரு கூட? பிளாக் கூட. அப்படின்றதுனால யூ பிளஸ் த 16. அந்த 32 kg வந்து டிவைட் பண்ணீங்கல்ல, அதை பிளஸ் பண்ணுங்க. ஒயிட் வந்து யூ மைனஸ். அந்த 32 டிவைட் பண்ணதுல ஒயிட் குறைவா இருக்க, எது குறைவா இருக்கோ அதை மைனஸ் பண்ணுங்க. யார் கூட இருக்கோ அதை பிளஸ் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க பிளஸ் பண்ணீங்க சொன்னா வாட் யூ வில் கெட் 6 7 1 வேணா. ஓகே, இங்க வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் 4 4 1. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது என்ன தெரியும்? கருப்பு பண்டியோட வெயிட் வந்து அதோட மேஸ் வந்து 144, வெள்ளை பண்டியோட மேஸ் வந்து 144, கருப்பு பிளாக் கலர் பிக்கோட மேஸ் வந்து 176. Okay, so now they asking what? White. So white is 144. Okay, so you practice this way. பார்க்கறதுக்கு ப்ராப்பரா இருக்கும். எக்ஸாம்லயே இந்த கேள்வி நம்ம இந்த வகையான கேள்வி, அதாவது கூட குறைவு அதெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்ப இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட் த ஃபுல் மார்க். ஓகே, ஏன்னா பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே, இது ஒரு வழி. வேற வழிலாம் இருக்கு, பட் திஸ் ஒன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. மொத்தத்தை எழுதுருவீங்க, மொத்தத்தை டிவைட் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருவீங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்து அதையும் டிவைட் பண்ணி யாருக்கு கூடையோ யாருக்கு குறவோ கூட உள்ளவங்களுக்கு கூட்டுவீங்க, குறவா உள்ளவங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவீங்க. ஸோ யூ வில் கெட். அப்போ உங்களுக்கு ரெண்டு ஆன்சரும் கிடைச்சிடும். ஓகே, ஸோ நவ் ஐ வாண்ட் டு கிவ் ஒரு கேள்வி நான் கொடுக்குறேன்னே. இது உங்களுக்கு விளங்கிருச்சா அப்படின்னு எல்லாரும் செய்ய முடியுதா? 2C 2K 3C 3K 4C 4K. சரி, இப்போ முத்து. ஓகே, முத்து வந்து முத்துக்கும் கமல் உதாரணத்துக்கு கமலுக்கும் மொத்தமா
அம்மா வந்து ஒரு 960 சொல்லி கொடுக்க மொத்தமா கூட்டலாம். ஓகே, அதுல முத்து வந்து ரிசீவ் 420 ringgit more than Kamal. ஓகே, மொத்தமா 220 வச்சுக்கோமே, 220. ஓகே, so Muthu receive RM 220 more than Kamal. அப்படின்னா what is the amount received by Kamal? அப்ப கமாலுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு கணக்கு பண்ணுங்க. முத்துக்கும் கமாலுக்கும் மொத்தமா 960. முத்து receive 220 more than Kamal. அப்படின்னா what's the amount received by Kamal? Okay, calculate. I give you 2 minutes. விடை கிடைச்சவங்க டைப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ண வேணாம். Just type the answer. $192 Idistra 192 போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்ணுங்க. டோட்டல் எவ்வளவு போட்டுருங்க. அப்புறம் குமார், கமால் இந்த ஏரோ போட்டுருங்க. யாருக்கு கூட குறைவுனா இந்த ஏரோ போட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச காசோட வேறுபாடு எவ்வளோ? முத்து ரிசீவ் 220 மோ, அப்படின்னா வேறுபாடு 220. ஸோ அதையும் டிவைட் பண்ணுவோம்ல, டிவைட் பண்ணி யாருக்கு கூட கூட்டணும், யாருக்கு குறைவா கிடைச்சிருக்கு கழிச்சிடணும். அப்போ தெரிஞ்சு போயிடும் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. மெசேஜ் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணாத மெசேஜ் பண்ணிருங்க. யுடிஸ்த்ரா 192 போட்டிருக்காங்க. ஜெயின் அந்தனி 370. மத்தவங்க சார். டைப் பண்ணுங்க. 260 சார். எனக்கு டைம் பண்ண தெரியல சார். ஓ பரவாயில்ல. 260யா? ஆமா சார். சரி பாப்போம். ஓகேயா? சரி பாப்போம். ஸோ என்ன சொன்ன மெத்தட்? டோட்டல் ஃபர்ஸ்ட் வந்து மேலே டோட்டல் எழுதுவீங்க. 960 ரெண்டு பேருக்குமே சேர்த்து கிடைச்சது 960. யார் இந்த ரெண்டு பேரு? முத்து அண்ட் கமால். ஓகே, இதுல யார் கூட கிடைச்சிருக்கு? முத்து ரிசீவ் 220 மோ. முத்துக்கு வந்து மோ. ஓகே, முத்துக்கு கூட கிடைச்சிருக்கு. ஸோ ஐ புட் திஸ் ஏரோல. கமாலுக்கு வந்து குறைவா கிடைச்சிருக்கனால ஐ புட் திஸ் ஏரோ. ஓகே, சரி. எவ்வளவு வேறுபாடு? 220 இங்கே. ஸோ அந்த 220 when you divide by 2, okay, 1, yeah, gain 1, so 110. okay, 110 தான் 220 தான் வித்தியாசம். ஆனா அதை டிவைட் பண்ணி 110ல இந்த 110 வந்து யாருக்கு கூட? முத்துக்கு கூட. ஸோ அதுக்கு முன்னால இந்த 960 வந்து டிவைட் பண்ணி போட்டுக்க சொன்னேன். இந்த டோட்டலையும் டிவைட் பண்ணி போட்டுக்கீங்க. 960 when you divide by 2, what you will get? ஓகே, ஸோ 480 இவனுக்கு கொடுத்துடணும், இவனுக்கும் 480 முதல் கொடுத்துடணும். இந்த டோட்டல்லேருந்து டிவைட் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸையும் டிவைட் பண்ணாம 110. இவனுக்கு கூட இருந்ததுனால யூ பிளஸ் வித் 110, இவனுக்கு வந்து குறைவா கிடைச்சதுனால யூ மைனஸ் வித் 110. ஓகே, ஸோ 095, இவன் வந்து 073. ஸோ முத்துக்கு வந்து 590யும் கமாலுக்கு வந்து 370யும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ யாரெல்லாம் 370 கொடுத்து ஆன்சர் போட்டிருக்கீங்க? யுடிஸ்த்ரா
யுடிஸ்திரா தான் சரியா கொடுத்துருக்காங்க ஆன்சர். வேற யார் கொடுத்துருக்கான்? யுடிஸ்திரா சமோ சேட் பண்ண முடியல. ஐதினி ஜெயநந்தினி. ஓகே, ஜெயநந்தினி ஐதினி சமோஹு. வேற யாரு? யுடிஸ்திரா. ஓகே, 3 பேர் சரியா கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, சோ நம்ம சார் வந்து இது ஒரு உங்களுக்கு வந்து இது விளங்குதா அப்படின்றதுக்காகத்தான் இந்த கேள்வி கொடுத்தேன். இந்த மாரி கேள்வி வந்து நிறைய வரும். அவனுக்கு கூட அவனுக்கு குறைவு, இவனுக்கு எவ்வளவு கிடைச்சு அவனுக்கு எவ்வளவு கிடைச்சு அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட்ல டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. Anna and Peter live in the same street. ஓகே, ஒரே ரோடுல தான் இருக்காங்க. பாதையில அந்த ரோட்டு சாலை வரிசையில தான் இருக்காங்க. ஓகே, on one side of Anna's house there are 27 houses. Okay, Anna's வீட்ல இருந்து ஒரு சைடு பார்த்தோமா 27 வீடுகள், and other side 13. இன்னொரு சைடு பார்த்தோமா 13 வீடு. ஓகே, Peter live in the house right in the middle of the street. இப்ப பீட்டரும் இந்த வரிசையில தான் இருக்கான், ஆனா அவன் வந்து கரெக்டா மிடில்ல இருக்கான். ஓகே, how many houses are there between Anna's and Peter's house? Okay, who can give the answer for C or for K? For C for K ல இருந்து ஒரு ஆள் சொல்லுங்க. பேசினாலே வேணா, வேற வேற ஆள் பேசுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 18 what is answer? எனக்கு வந்து நீங்க வேற சொல்லிட்டு you must know how to explain பண்ண தெரியணும். For C, for K, anyone? Hello? Okay, 3C, 3K. A sir. 3C ஆமா 3K வா? 3K sir. 3K சொல்லுங்க, என்ன ஆன்சர்மா? A sir. ஏயா இதா? ஆமா சார். ஆமா சார். ஓகே சார், இப்போ ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி செஞ்சீங்க, எப்படி நீங்க அனாலிசிஸ் செஞ்சீங்க? எப்படி கிடைச்சி என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஃபைனலி யூ கெட் ஆன்சர் 6. ஓகே, இனி வேற யாராச்சும் கிடைச்சாமா? ஓகே சரி பாப்போம். டோட்டல் ஹவுசஸ் எல்லாமே ஆட் பண்ணனும் சார். என்னமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மொத்த டோட்டல் ஹவுசஸ் எல்லாமே ஆட் பண்ணனும் சார். அதாவது 27 ஓ 13மா? ஆமா சார். +1 சார். ஓகே, ஸ்டெப் 1 வினா அவங்க இது பாப்போம் நம்ம. 27 plus 13, so you will get 40. Okay, step 2 +1 sir. Step 2 +1 sir. இல்லமா, step 1 வந்து you plus ready 27 and 13 plus பண்ணிட்டீங்க. What's your step 2? Sir, அதை divide பண்ணனும் sir. 2 ஆ okay. 40 when you divide by 2 you will get 20. Okay, so 20 gets 27 plus 1 plus 13 sir. ஓகே, அடுத்து ஸ்டெப் 3 சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. ஸ்டெப் 3 20 கிடைச்சிருச்சுமா? பிளஸ் பண்ணீங்க 40, அது டிவைட் 2 பண்ணீங்க 20. ஓகே, அடுத்து -7 plus 13 plus 1. பீட்டர் வீட நடுவுல வைக்கணும். 20 minus 13. 20 minus 13. So you'll get 7. So answer 7 sir. Answer is B. 27 plus 1 plus 13 sir equals to 41 sir. 41 divided by 2 sir. 41 divided by 2 you will get what? 20.5. Yes sir. Okay. So Peter's house is 21st number sir. 21வது வீட்ல இருக்கானா? சரி சரி, நீங்க sir. And yes. Anna's house is number 28 sir. சரி பாப்போம். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கூட வேணும்.
ஓகே, நீங்க உண்மையுமே அந்த இடத்துக்கு போற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் தெரியுமா நீங்க மோனோபோலி பண்ண முடியும்? மேத்தமெட்டிக்கா ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் தான். எந்த மாதிரி நீங்க ஸ்கில் இருந்தா நீங்க வந்து மோனோபோலி பண்ண முடியும்னா, நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு போகணும். அந்த சிச்சுவேஷன் உள்ளுக்கு நீங்க போனாதான் you can understand the question very clearly and you can monopoly the question. அந்த கொஸ்டின் நீங்க மோனோபோலி பண்ண முடியும். நீங்க அந்த ஆனா அங்க 27 வீடுங்க இப்ப மேலோட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. ஓகே, ஓகே. சோ சார் இப்போ ஒரு இது மெத்தட் சொல்ற பாருங்களேன். ஓகே, சோ எனக்கு தெரியுது அது வந்து ஒரு வருஷ வீடு, சாலை ஓரத்துல ஒரு வருஷ வீடு. ஓகே, யூஸ் த மாடலிங் மெத்தட். யூ ட்ரா, கொஞ்சம் வெறிஞ்சு பழகுங்க. ஓகே, வீடு அதுல அண்ணா வீடு இங்க இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அண்ணா. அண்ணா வீட்டுல இருந்து இங்கிட்டு பார்த்தோமா ஒரு 27 வீடும், இந்த சைட்டு பார்த்தோமா 13 வீடும் இருக்குது. ஓகே, அப்ப மொத்தமா எத்தனை வீடு? 27 பிளஸ் 13 பிளஸ் 1 பிளஸ் 1. ஏன் பிளஸ் 1னா அண்ணா வீட சேர்க்காம தான், நாட் இன்க்ளூடட். யூனோ, அண்ணா வீட்டுக்கு அங்கிட்டு 27, அண்ணா வீட்டுக்கு இங்கிட்டு 13, அப்படின்னா 40 வீடு அவங்க சேர்க்காமலே. அப்ப அண்ணா வீடை சேர்த்தோம் சொன்னா மொத்தமா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறது 41 வீடு இருக்கு, 41 houses. ஓகே, சோ முதல்ல உங்களுக்கு இது கரெக்டா கிடைக்கணும். இது சரியா கிடைக்கல, அப்ப நீங்க என்ன அதுக்கப்புறம் என்ன செய்ய? எல்லாம் மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. சார் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஓகே, சோ இங்க 27, இங்க 13, நடுவுல அண்ணா வீடோட சேர்த்து 41 வீடு. ஓகே, சோ இந்த 41 வீடுல அங்கதான் பீட்டரும் இருக்கான். ஓகே, வெயிட். ஓகே, பீட்டர் live in the house right in the middle. Right in the middle அப்படின்னா see you got 41 digit, 41 numbers இருக்கு. ஓகே, சோ 41 வீட்டுல மிடில் அப்ப யார் இருப்பா? கன்ஃபார்ம் இங்கிட்டு 20 வீடு, இங்கிட்டு 20 வீடு, நடுவுல ஒரு வீடு. கணக்கு அந்த வீடை கணக்கு பண்ணாம இங்கிட்டு 20 இருக்கணும், இங்கிட்டு 20 இருக்கணும். அப்ப இது ஒண்ணு சேர்த்தமா 41. அப்பதான் இந்த கணக்கு சரியா வரும். ஓகே, அப்ப இது வந்து ஆக்சுவலி பீட்டரோட வீடு. because we got 41 houses. அப்போ இங்கிட்டு 20 சாரி இங்கிட்டு 20, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20, ரைட் ஹேண்ட் சைடு 20, 40 ஆச்சா? இப்ப நடுவுல பீட்டரோட வீடு இருக்கணும். அப்ப நீங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்போ 20 இவனோட வீடு 1 பிளஸ் இங்க ஒரு 20, அப்ப 41. ஓகே, இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அவன் 21வது வீட்டுல இருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு தெரியணும் எத்தனாவது வீட்டுல இருக்கான்? 21வது வீட்டுல தான் பீட்டர் இருக்கான். எப்படி தெரியுது எனக்கு? யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்லாம். இங்கேருந்து 1வது 2வது 3 20 வீடு கழிச்சு 21வது வீட்டுல பீட்டர் இருக்கான். பிகாஸ் மிடில், 41 வீட்டுல மிடில். ஓகே, அண்ணா வந்து எத்தனாவது வீட்டுல இருக்கா? சரி, இங்கேருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 14வது வீட்டுல அண்ணா இருக்கா. எப்படி தெரியும் 14? பிகாஸ் அண்ணா வீட்டுக்கு இங்கிட்டு வந்து 13 வீடு இருக்கு. 13 வீடு கழிச்சு தான் ஆஃப்டர் 13 ஹவுஸ் 14வது வீடு தான் அண்ணாவோட வீடு. அப்பனா அண்ணா வந்து எங்க இருக்கா? 14வது வீட்டுல அண்ணா இருக்கா. கொஞ்சம் அனாலிசிஸ் செய்யுங்க, இல்லைன்னா கஷ்டம், உங்களுக்கு விளங்கிக்க கஷ்டம். ஓகே, சோ இது வந்து 14வது வீடு அண்ணாவோட வீடு. ஓகே, ஏன் அங்க 14 போடல, பட் யூ மஸ்ட் நோ 13 வீடு, அதுக்கப்புறம் 14வது வீடு. ஓகே, இப்போ இதுதான் இவங்களோட பொசிஷன். இப்போ என்ன கேள்வி கேட்கறாங்க? how many houses are there between Anna's and Peter? எத்தனை அண்ணாஸ் வீடுக்கும் பீட்டர் வீடுக்கும் நடுவுல எத்தனை வீடு இருக்குன்னு கேட்கறாங்க. அவர்தான் கேள்வி. ஓகே, சோ நான் யூஸ் கிரீன் கலர். ஓகே, 14, அப்ப 15வது வீடு, 16வது வீடு, 17வது வீடு, 18வது வீடு, 19வது வீடு, 20வது வீடு, 20வது வீடு. ஏன்னா 21 தான் பீட்டர் ஆச்சு, கணக்கு பண்ணக்கூடாது. நடுவுல எத்தனை வீடு இருக்குதான் கேக்குறாங்க. ஓகே, நான் எப்படி லேபிள் பண்றேனே, அது கோட் அழிஞ்சிருச்சு. ஓகே, சோ 1 2 3 4 5 6 ஏன்னா 14, 15,
16, 17, 18, 19, 20. இதுதான் மிடில் இருக்கிற வீடு. So the answer is 6. அப்ப நீங்க அந்த ரியல் சிச்சுவேஷனுக்கு போகணும். ஓகே, அவன் கொடுத்துருக்க அந்த சிச்சுவேஷன் வந்து அழகா வரைஞ்சி உண்மையாலுமே எப்படி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா, உண்மையாலுமே ரியல் சிச்சுவேஷன் போனீங்கன்னா அப்ப நீங்க அதை சால்வ் பண்றதுக்கு சான்சஸ் இஸ் வெரி ஹை. ஓகேயா? சரி, அப்படியே உங்களுக்கு திருப்படியும் விளங்கலன்னா சார் வீடியோ அனுப்பின பிறகு திருப்படியும் ஒருத்தர பாருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கும் நம்ம இந்த பேப்பரை முடிக்க முடியல. ஓகே, நாம சார் என்ன பண்ணிடுறேன், ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து வீடியோ செஞ்சு போட்டுறேன். இந்த கேள்வியும் ப்ரீ ஈக்குவல் இருக்கவங்க வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டுறேன். அப்படின்னா நீங்க செட் 3க்கு போயிடலாம். வீடியோ செஞ்சு போட்டுட்டோன்னா யூ கேன் ப்ரொசீட் வித் செட் 2லாம் ஈக்குவலியர். ப்ரீ ஈக்குவலியர் வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டுட்டேன்னா then you can proceed with set 3. ஓகே, so I am expecting அந்த பரீட்சை வரக்கூடிய யாருக்கும் நீங்க ஒரு 30 செட்டாச்சும் செய்யணும். ப்ரீ ஈக்குவலியர் ஒரு 30 செட்டு, ஈக்குவலியர் ஒரு 30 செட்டு, பெஞ்சமின் ஒரு 30 செட் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஹோப் இருக்கு, நீங்க மெடலிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்கு. ஓகே, ஸோ 12 ஆச்சு. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். நான் இந்த அடுத்த வாரம் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன். ஓகேங்களா? பள்ளிக்கூடத்துல மீட் பண்றேன், பிறகு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். பாய் சார். பாய் சார். நன்றி சார். Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. வெளியே ஆகலாமா சார்? வெளியாகலாம். கேன் சார் ஸ்டாப் பண்ண